ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, சமீபத்தில தமிழ்ல வெளியான சுமோ அப்படிங்கிற படத்தோடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில மிர்ச்சி சிவா, பிரியா ஆனந்த், யோகி பாபு, விடிவி கணேஷ் இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஓஷிமின் இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஹீரோ பீச்ல சர்ஃபிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. வரவங்களுக்கும் வந்து சர்ஃபிங்லாம் வந்து கத்துக் குடுத்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவரு வழக்கம் போல சர்ஃபிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பீச் ஓரமா ஜப்பான சேர்ந்த ஒரு சுமோ வீரர் வந்துட்டு கரையோரமா ஒதுங்கி இருக்காரு. ஸோ அவர வந்து நம்ம ஹீரோ காப்பாத்தி தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போய் நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ இவர் யாரு என்ன அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த சுமோ வீரருக்கும் தான் வந்து பாஸ்ட்ல யாரு அப்படிங்கிறத வந்து சுத்தமா மறந்துட்டாரு. ஸோ இவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய மக்களோட எப்படி பழகுறாரு, ஹீரோவுக்கும் இவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எந்த அளவுக்கு நீடிச்சுது, அண்ட் இவருக்கு பழசெல்லாமே வந்துட்டு ஞாபகம் வந்துச்சா இல்லையா, எப்படி இவரு ஜப்பான்ல இருந்து இந்தியாக்குள்ள வந்தாரு, ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சுமோ படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாலியாக ஃபன்னாக ஒரு காமெடி படமாக வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த படத்தில் வந்து காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஃபன்னாக தான் கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது நிறைய இடங்களில் வந்து காமெடியாகவே வந்து கன்வே ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வேணா அந்த ஜப்பான் போர்ஷன் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது கிளைமேக்ஸ் வர வரைக்குமே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மிர்ச்சி சிவா, விடிவி கணேஷ், அதுக்கப்புறம் யோகி பாபு இவங்கலாம் இருந்தா படம் வந்துட்டு கொஞ்சம் கலகலப்பா இருக்கும் அப்படின்னு தான் நாம எதிர்பார்ப்போம். பட் இந்த படத்துல அந்த அளவுக்கு காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவுல வந்து ஒர்க் ஆகல. சும்மா இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா, அதுவுமே வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் அவருடைய அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தாரு. அண்ட் அந்த சுமோ ஃபைட்ல எல்லாம் அவருடைய அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துடைய கதையா வந்து பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். ஸோ வேற ஒரு நாட்ட சேர்ந்தவர் இங்க இந்தியாவுக்குள்ள வந்து, ஸோ அந்த மக்கள் எல்லாம் இவர வந்து எப்படி பார்க்குறாங்க, அத வந்து இன்னுமே சுவாரஸ்யமாவும், காமெடியாகவும், இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா கொண்டு போயிருந்துருக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸா தான் இருந்துச்சு. அதேபோல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு படத்துல அங்கங்க தான் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் சைலன்ட்டாவே இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து குடுத்துச்சு. படத்துடைய அந்த ரன் டைமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டாங்க. இந்த கதை இன்னுமே சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தா கிட்ஸுமே இன்னும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஜப்பான் போர்ஷன்ஸ் எல்லாம் கிட்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஓவராலா இந்த சுமோ படம் வந்து எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜ் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவும் எதிர்பார்த்து இந்த படத்த பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. ஸோ ஜஸ்ட் ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்களுக்கு டைம் இருந்தா இந்த படத்த செக் பண்ணி பாருங்க. ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில இந்த படத்த வந்து வைக்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.